ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம யூடியூப் சேனல் உண்டு காட்டி. நாம இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டிஷ் செய்ய போறோம்னா இறால் பிரியாணி செய்ய போறோம். ப்ரான் பிரியாணி. வாங்க எப்படி செய்யலாம் வீடியோ. இப்போ இறால் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கோம். பெரிய சைஸ் தக்காளி 2 நறுக்கி வச்சுருக்கோம். தயிர் ஒரு அரை கப்பு. 3 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம். ஒரு அரை எலுமிச்சம்பழம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம். கொத்தமல்லி புதினா ஒரு அரை கப்பு. பிரியாணி தாளிப்புக்கு தேவையான மசாலா வகைகள். இறால் ஒரு அரை கிலோ எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் மஞ்சள் போட்டு. மிளகாய் தூள் தேவையான அளவு. சிக்கன் மசாலா தேவையான அளவு. ஃப்ளேவருக்கு கொஞ்சம் நெய். பிரியாணி மசாலா. அப்புறம் ஊற வச்ச அரிசி வச்சுக்கிறோம். தேவையான அளவு உப்பு. அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கிறோம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துட்டு இப்போ தாளிப்புக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அதனால் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் அப்படியே நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு நல்லா வதங்கிட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இப்போ மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா 2 டேபிள் ஸ்பூன். இப்போ பிரியாணி மசாலா 2 டேபிள் ஸ்பூன். அப்படியே மசாலா நல்லா கிண்டிக்கிறோம், நல்லா வதக்குறோம். இப்போ தயிர் சேர்த்துக்கிறோம். அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஊற்றிக்கலாம். மசாலா இப்போ சூப்பராக வந்துட்டு இதோட நம்ம சுத்தம் பண்ணி வச்சா இறாலை சேர்த்துக்கிறோம். வதங்கி வந்துட்டு இப்போ கொத்தமல்லி புதினாவை நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம மசாலாவோட இறால் நல்லா வெந்து வரத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். நம்ம ஊற வச்ச அரிசியை குக்கரில் சேர்த்துக்கிறோம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரையும் நல்லா வேக வச்சிடலாம். இறால் பிரியாணி கூட இப்போ இறால் 65 கொஞ்சம் செஞ்சு எடுத்துக்கலாம். தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணி வச்ச இறால் மற்றும் மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கிறோம். எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிட்டு இப்போ ஊற வச்ச இறாலை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறோம். நல்லா இறால் பொரிஞ்சு வரணும். பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிடலாம். ப்ரான் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இதை அப்படியே அள்ளி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ ப்ரான் 65 அதாவது இறால் 65 சூப்பராக வந்துட்டு அதை எடுத்து வச்சுக்கிறோம் சைடிஷுக்கு, பிரியாணிக்கு சைடிஷு. இப்போ 2 விசில் அடிச்சுட்டு குக்கரு நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். வாவ் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. அப்படி திறந்த உடனே மனம் கும்முன்னு தூக்குது. இதில் நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சை, பாதாமை நம்ம சேர்த்துக்கிறோம். இதில் கொத்தமல்லி கொஞ்சம் தூவி எடுத்துக்கிறோம்.
இப்போ செம்மையாக வந்திருக்கு. இறால் பிரியாணினா இறால் பிரியாணி தான், அப்படியே கம கமன்னு வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இறால் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. அதோட வாசமே அப்படியே சுண்டி இழுக்குது, அவ்வளோ அருமையாக இருக்குது. இல்லை சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தோற்றம் இருக்கு, அந்த அளவுக்கு வந்துருக்கு. என்ன கையால் சாப்பிடுவாங்க, எப்படியோ 2 உருண்டை விட்டுட்டேன். இப்போ எப்படி இருக்கிற டேஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன், வாங்க சாப்பிடலாம். உருண்டை எடுத்து எடுத்து வேற லெவல், சும்மா சொல்லக்கூடாது, செம்மையாக வந்துருக்கு. முட்டை கொடுத்துருச்சுலாம் அருமை அருமை, ரொம்ப டேஸ்டா வந்து ரைத்தா ஏன் கொடுக்க மாட்டோம், ரைத்தா கொடுக்கணும் பாத்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இறால் பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்டா வேற லெவல் வந்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, உங்க வீட்டில் உள்ள எல்லாரும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப புகழ்வாங்க, இறால் பிரியாணி யாருமே கொடுப்பாங்க. இந்த ரெசிபி எல்லாம் சிம்பிள் ரெசிபி தான், ஈஸியா செஞ்சு பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலை லாஸ்ட் வரையும் பார்த்து நம்புறேன். நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு வீடியோல நாளைக்கு சந்திப்போம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.